ஸ்ரீ குபேரன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் நிரம்பி வழியட்டும் என்று குபேரனையும் மகாலட்சுமியையும் வேண்டிக் கொள்கிறேன். நேயர்களே, 25/10/2022 இருந்து 11/11/2022 வரைக்கும் 17 நாட்கள் 4 கிரக சேர்க்கை. இதில் 16 மணி நேரம் 43 நிமிடங்கள் 5 கிரக சேர்க்கை நடைபெறப் போகின்றன. இந்த 17 நாட்களுக்குள் அதில் 26/10/2022 27/10/2022 வரைக்கும் சந்திரன் வந்து புதனுடன் இணைந்து 5 கிரக சேர்க்கை நடைபெறப் போகின்றன. இதில் 2 துலாம் ராசியிலையும் மேஷ ராசியிலையும் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஐப்பசி மாதத்தில் ஒரே மாதத்தில் 2 கிரகணங்கள் வரப்போகின்றன. அப்படி வரும்பொழுது இந்த 12 ராசிகளுக்கும் எப்படி இந்த கிரகங்கள் சேர்க்கை என்ன தரப்போகின்றன அதை பற்றி தான் நம்மிடம் இங்கே வந்து சொல்வதற்காக, விலாவாரியாக பரிகாரத்துடன் தெளிவாக சொல்வதற்காக திண்டுக்கல்லில் இருந்து ஜோதிட சாம்ராட் திரு ஹரிகரன் சர்மா சார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். 12 ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களை இந்த கிரகங்கள் கொடுக்க போகின்றன அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள் சார். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசி 2019 பாதிக்கப்பட்டுடுச்சு. 6 கிரக சேர்க்கையில் ஒரு சூரிய கிரகணம், ஒரு சந்திர கிரகணம். இப்போ அதே நிலைமை வந்திருக்கிறது. அதுவும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் போய் நிற்கிது 5 கிரக சேர்க்கை. உங்கள் ராசி அதிபதி 4 சுகத்தில் போய் ஆட்சி வக்கரத்தில் அமர்ந்து இன்னமும் 7.5 சனியில் பாத சனியில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க தனுசு ராசி. அதே நேரத்தில் உங்கள் 7க்கும் 10க்கும் அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு பாதகாதிபதி அஸ்தமனம் நல்லதா? அஷ்டமாதிபதி சந்திரன் வந்து சூரிய சந்திர கிரகணத்தில் மாட்டுவது நல்லதா? பாக்யாதிபதி சூரியன் நீச்சமாகி சூரிய கிரகணத்தில் மாட்டுகிறார் ராகுவினுடைய நட்சத்திரத்தில். 5ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பகவான் பாதகாதிபதி இடத்தில் போய் அமர்ந்து இருக்கிறார். பிள்ளைகளால் பாதகம் வருமா? ஏன்னா அவரே விரையாதிபதி. அதே நேரத்தில் 5இல் ராகு, 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் கேது பகவான். இவ்வாறாக இருக்கும் பொழுது ஒரு கிரகணம், சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் 5 கிரக சேர்க்கை இந்த துலா மாதம் முழுவதுமே எப்படி இருக்கும்? ஏன்னா 5க்கும் 12க்கும் அதிபதி பாதகாதிபதி இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த தனுசு ராசிக்கு எப்படி சார் இருக்கும்? பொதுவாக தனுசு ராசி நேயர்கள் வந்து இருக்கிற 12 ராசியில் கொஞ்சம் ஆறுதலான விஷயம் தனுசு ராசிக்கு நம்ம சொல்லலாம். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சார் 2019 ஆமாம். இன்னும் விடிவு காலம் வருமானு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை, அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் மாறுபட்ட ஒரு நிகழ்வு தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு. ஏன்னு கேட்டால் 8 கூடைய சந்திரன் 2 இடத்தையுமே அடி வாங்குறாரு. சூரிய கிரகணத்தையும் அடி வாங்குறாரு, சந்திர கிரகணத்தையும் அடி வாங்குறாரு. அப்போ 8 கூடையவன் கெட்டுட்டானா ரொம்ப நல்ல விஷயந்தான். அப்போ மனதில் ஒரு கான்ஃபிடென்ஸ் உருவாகும், ஒரு சிந்தனா சக்தி அதிகரித்து இதை இப்படித்தான் செய்யணும், இப்படி தான் நான் செய்வேன், நல்லது கெட்டதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனோதைரியம் வந்து தனுசு ராசிக்கு வந்து கண்டிப்பாக வரும். 5ஆம் இடத்துல வந்து ராகு உட்காந்துருக்கிறான். லாபஸ்தானத்தில் கேது, 5ஆம் இடத்துல ராகு. இவங்க 2 பேர் தான் இந்த கிரகணத்தையே நிகழ்த்த போகிறாங்க. இந்த கிரகணத்துக்கு அதிகாரம் பெற்றவங்களே இந்த 2 பேர் தானே, ராகு கேதுக்கள் தானே. ஆமாம். அப்போது 11ஆம் இடத்தில் கூட கேது ஞானத்தை கொடுப்பதால் 5ஆம் இடத்துல ராகு நல்ல புத்திர சம்பத்தை கண்டிப்பாக கொடுப்பான். அப்போ உங்க வேலையில புத்திர சம்பத்துகள் இந்த துலா மாதம் பூராமே, ஐப்பசி மாதம் பூராமே சாசனம். இப்போ இந்த ஐப்பசி மாதத்தில் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு வீட்டில் ஒரு மழலை சத்தத்துக்கு உண்டான அறிகுறி தெரியும். இதில் வந்து இப்போ அதே சமயத்தில் வந்து இதில் வீக்னஸும் இருக்குது. என்னென்னா உங்கள் ராசியாதிபதி என்றைக்குமே எந்த ராசியாதிபதி வந்து பலவீனம் ஆகக்கூடாது. அவர் போய் அர்த்தாஷ்டம குருவாக உட்கார்ந்துருக்கார், ரொம்ப வக்ரம் பெற்று. அவர் அர்த்தாஷ்டம குருவாக உட்கார்ந்திருப்பது, ஆட்சி பலத்தில் இருப்பது தப்பு. வக்ரம் பெறுவதால் அது நெகட்டிவாக பாசிட்டிவாக போயிடும். அப்போ ஏன்னா அவர் வந்து பார்க்கக்கூடிய பார்வைகளுக்கு தான் அதிக மகத்துவம் கொடுப்பார்.
அப்போ ராசியாதிபதியே அவர் தானே, குரு தானே. அப்புறம் அர்த்தாஷ்டம குருவாக செயல்படும் போது அஷ்டமத்து குருக்கு உண்டான பாதிப்புகளில் பாதி பதிப்பு இங்கே இருக்கும். இவங்களுக்கு வந்து பாதிப்புன்னா எப்படி அப்படின்னு சொன்னால், இழப்புகள் நடக்கும், அந்த இழப்புகள் கம்மியாக இருக்கும். எப்பா பரவாயில்ல, நானா பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரன் போய் 1000 ரூபா தோந்துட்டு வந்தான், நானும் ஒரு 500 தான் தோந்துட்டு இருந்தேன், அந்த வேலை நான் கெட்டிக்காரன் தான் அப்படின்னு ஒரு மனசு ஆறுதல். ஆனால் செலவு தானே, நஷ்டத்தில் லாபங்கிற கணக்கில் தான் வந்து நம்ம போகிறதுக்கு உண்டான வழி கிடைக்குது. ஆமாம். அப்போ 8ஆம் அதிபதி ஆகிய சந்திரன் 5ஆம் இடத்தில் வந்து இருப்பதுங்கிறது வந்து அவ்வளவு சாதகம் அல்ல. ஆனால் கிரகணத்தில் சிக்குவது அது உங்களுக்கு சாதகம். பாக்யாதிபதி கிரகணத்தில் மாற்றாரு சார். என்னது? பாக்யாதிபதி சூரியன் கிரகணத்தில் மாற்றாரு. பாக்யாதிபதி சூரியன் கிரகணத்தில் மாட்டும் போது தந்தையினோட நிலைக்கு தான் அக்கறை செலுத்தணும். முன்னோர்கள் வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 7ஆம் பார்வை உங்கள் ராசியை பார்க்குறானே. ஆமாம். அப்போ அந்த பார்வைக்கு நம்ம என்ன தன்மை கொடுக்கிறது? குருமங்கள யோகம்னு கொண்டு போயிடலாம் இல்லையா? ஆமாம் ஆமாம், அந்த தன்மை இருக்கு இல்லையா? அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 4 கேந்திரமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் உட்காந்துட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம். அதே சமயத்தில் என்னன்னா, அவன் நீச்சத்தை நோக்கி பயணிக்கிறான். ஆமாம், செவ்வாய் நீச்சத்தை நோக்கி பயணிக்கிறான். அப்போ என்ன அப்படின்னா, உங்களுடைய ஒரு தேவையில்லாத ஒரு ஆக்ரோஷம், வீரம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும். ரொம்ப இல்லைன்னா ஒரு ஒரு உத்வேகம், தனுசராக சில வேகம் இருக்கும், வீம்பு பண்ணுவாங்க. ஆனால் அந்த வீம்பில் வந்து கொஞ்சம் குறைப்பு, ஒரு சாந்தத்தன்மை உட்காரும். இப்போ என்ன இதை எப்படி உறுதியாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், ராவணனை சம்ஹாரம் பண்ணதுக்கு பிறகு ராமர் வந்து விபீஷணனை கூட சொல்கிறாப்புல, உனக்கு மூத்த அண்ணன் இறந்துட்டாருப்பா, அவருக்கு போய் நீ காரிய கிரகங்களை பண்ணு அப்படிம்பார். அவர் கையில் இருக்கிற வில்லம்பு கொன்னதே அவர் தான், ராமர் தான். தர்மத்தை நிலைநாடனும் கொண்டுட்டார். ஆனால் அதே சமயத்தில் ஒரு நல்ல சிவபக்தன், ஒரு நல்ல அதிகாரம் மிக்க ஒரு தலைவன், ஒரு பிராமணன். அப்போ அவனுக்கு உண்டான காரியத்தை நீ பண்ண அப்படிங்கும்போது, உங்களுக்கு எதிராக சென்றவன், தன் வம்சத்தை அடித்தான், தன்னுடைய ஆசைக்காக தன் மகனையே பலி கொடுத்தவன், இவருக்கெல்லாம் வந்து எப்படி நாம ஈமக்கிரியை செய்யறதுன்னு விபீஷணன் கேட்கும்போது ராமர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால், ஒன்று தம்பியாக இருந்து நீ ஈமக்கிரியை பண்ணு, இல்லை என்றால் அவனை கொன்ற நானே அவனுக்கு ஈமக்கிரியை செய்வேன்கிறார் ராமர். ஸோ அதுதான் இந்த தனுசுக்கு உண்டான ஒரு மகத்துவம், ஒரு வில்லம்புக்கு உண்டான மகத்துவம். எதிரியை அழிக்கணும், அழிச்சிட்டேன், அதுக்காக அவனை வந்து அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது. அவன் செய்ய வேண்டிய இறுதி மரியாதையை நாம் செலுத்தணும். அவர் கொடுக்க வேண்டிய மரியாதையை அந்த உடலுக்கு, ஆமாம், அந்த உடலுக்கு நம்ம இறுதி மரியாதை செய்யணும். ஏன்னா இது வரைக்கும் அது ஒரு பூதாத்மா ஒரு உடம்புல இருந்திருக்கு இல்லையா? அவர் லக்ஷ்மணனையே அனுப்பி ராவணன் இறக்கும் தருவாயில் என்ன சொல்கிறார் கேட்டுட்டு வாந்தானே சொல்றாரு, கேட்டுட்டு வர. அப்போ அது வந்து அந்த தன்மையை தான் வந்து கொடுக்கும், ஒரு ஆக்ரோஷத்தை குறைக்கும். எதிரியை ஜெயிச்சிட்டோங்கிற ஒரு தன்மையில ராமன் வரல, அவன் செய்த தவிர்க்க வேண்டியதை தண்டித்து விட்டு அவனுடைய செயலுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். அதுதான் வந்து அது தனுசு ராசிக்குள்ள ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் வந்து. அப்போ இந்த கிரகணத்தில் வந்து சூரிய கிரகணமான சந்திர கிரகணமாட்டும் கொஞ்சமாவது சேஃப் அப்படின்னு சொல்ல போனால் அவர் வந்து தனுசு ராசிக்காரங்களை நம்ம வந்து தாராளமாக சொல்லலாம். ஒரே வீக்னஸ் அர்த்தாஷ்டம குருவாக செஞ்சிருக்கார். அந்த குரு பயிற்சியான பிறகு இன்னும் பல அற்புதங்கள் கண்டிப்பாக நடக்கும் இவர்களுக்கு வந்து. ஏன்னா 5ஆம் இடத்துல போய் குரு வர்றான், ராகுவோட சேர்றாப்புல ஏப்ரல் 10. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், நல்ல ஆண் வாரிசு கண்டிப்பாக அவருக்கு அந்த 1 வருஷத்துக்குள்ள கிடைக்கும். பார்வையும் அவர் 9ஆம் இடத்தை பார்ப்பாரு, ராசியவே பார்ப்பாரு, நல்லது ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். பாக்கியஸ்தானத்தையும் பார்ப்பாரு. ஆமாம். அப்போ அந்த குரு வந்து 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், பூர்வ புண்ணிய காரகன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து பாக்கியஸ்தானத்தையும் ராசியையும் பார்ப்பது ஒரு அற்புதமான நிகழ்வு. குரு பயிற்சிக்கு பிறகு தனுசு ராசிக்காரங்களுக்கு நடக்கும். ஏப்ரல் மாதம் தான் குரு பயிற்சி ஆகுது. அதுக்கப்புறம் நல்லது நடக்கும் கண்டிப்பாக. ஆக இந்த கிரகண காலகட்டங்களில் தனுசு ராசி சற்று ஆறுதல் அடையக்கூடிய ஒரு ராசியாக நாம் இதை வந்து பார்க்கலாம். பரிகாரம் என்ன சார்? பிராயச்சித்தம் என்ன? தனுசு நடந்துட்டாலே வில்லுக்கு ஆயுதமாக இருந்த ஒரே ஆள் நம்ம கோதண்டராமர் தான். ராமேஸ்வரம் போனால் கோதண்டராமர் கோயில் போய் தரிசனம் பண்ணணும். இழந்த சொத்தை மீட்டு தருபவர் கோதண்டராமர். அங்கே போய் நீங்கள் வந்து தரிசனம் பண்ணுறது சாலச்சிருந்தது. கோதண்டராமர் கோயில் நிறைய இடங்கள் இருக்குது. அங்கெல்லாம் எங்கே போனால் கோதண்டராமர் கோயில் அந்த ஊரில் இருக்குன்னு தெரிஞ்சாலும் தனுசனாக அந்த கோயிலுக்கு ஓடிடணும் முதல்ல. நம்ம கோதண்டராமர் இங்கேயும் இருக்காரான்னு சொல்லிக்கிட்டு.
அபயத்தை தரக்கூடியவன் ராமன். அதே சமயத்தில் உங்கள் ராசியில் தான் ஆஞ்சநேயர் வந்து ஜனனம் எடுத்திருக்கிறார். மூல நட்சத்திரம் உத்திராடம். ஆமாம். அப்போ அங்கே ஆஞ்சநேயர் வந்து அங்கே ஜனனம் எடுத்ததுனால வந்து அனுமான் வழிபாடு மிகவும் சாலச் சிறந்தது. அனுமான் வழிபாடுங்கிறத விட தனுசு ராசிக்காரர்கள் நீதி நேர்மையோடு இருந்தாலே அவங்களுக்கு பல நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். தர்மஸ்தானமாச்சு அது. ஆமாம். அதனால் நீதி நேர்மையோடு அவங்க இருக்கணும், பரோபகார சிந்தனையோடு இருக்கணும், 4 பேருக்கு உதவணுங்கிற எண்ணத்தோடு இருக்கணும், 4 பேர் நல்லா இருக்குங்கிற எண்ணத்தோடு இருக்கணும். இது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டாலே தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயம்தான். இந்த ஐப்பசி மாதம் மற்ற எல்லா ராசிக்கும் நம்ம கெடுதலாக சொல்லிட்டு எச்சரிக்கை தான் விடுறோம். தனுசு ராசிக்கு ஆறுதலான மாதம் என்று சொல்லலாம். ஓகோன் நடன ஆறுதலான மாதம் என்று நாம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். தனுசு ராசி நேயர்களே, 2019 ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. 7.5 சனி கிரகணம் இவற்றிலெல்லாம் ரொம்ப அவதிப்பட்டுட்டு இப்போ நடக்கக்கூடிய இந்த 5 கிரக சேர்க்கை சூரிய சந்திர கிரகண பாதிப்பில் இருந்து ஆறுதலுக்கான ஒரு ராசி உங்கள் ராசி மட்டும்தானே சாரே சொல்லிட்டாங்க. அதே வேளையில் கோதண்டராமரை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது, ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது அனைத்து துன்பங்களும் உங்களை விட்டு விலகும் என்பதையும் தீர்க்கமாக சொல்லிட்டாங்க. இழந்த சொத்துக்களை 7.5 சனி காலகட்டத்திலையும் சரி, இல்லை 6 கிரக சேர்க்கை ஏற்பட்ட 2019 சரி, நிறைய இழப்புகளை தனுசு ராசி சந்திச்சு விட்டு தான் வந்திருக்குது. அப்படி இருக்கக்கூடியவர்கள் அந்த இழந்த சொத்தையெல்லாம் மீட்க கோதண்டராமர் வழிபாடு என்பது உங்களுக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை மிக தீர்க்கமாகவே சார் சொல்லியிருக்காங்க. அதனால் கோதண்டராமர் வழிபாட்டையும் ஆஞ்சநேயருடைய வழிபாட்டை மேற்கொண்டு நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களோடது வேண்டுகோளும் கூட. அடுத்தது மகர ராசியில் வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.